எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து புதன்கிழமை நைட்டுங்க. புதன்கிழமை நைட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, பாத்திரமெல்லாம் கழுவணும். அதுக்கப்புறமா பாலை வந்து காய்ச்சணும். அப்புறமா அம்மா சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சா? சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சுங்க. குழம்பு இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, மத்தியானம் லஞ்சுக்கு வச்ச குழம்பு இருக்குது. அதை வச்சு சப்பாத்தி சுட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து விலை கழுவிக்கலாங்க. எங்கள் தர்ஷினி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின்னுக்கு வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கரிச்சிப்பை வந்து நனைச்சிட்டு அப்படியே எரியுதுன்னு தொட்டு தொட்டு வச்சுட்டே இருந்திருக்காருங்க. சாயங்காலம் வந்ததுமே எங்கிட்ட சொல்கிறானுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. விலைக்கெல்லாம் கழுவியாச்சுங்க. சுத்தமாக சிங்கெல்லாம் கழுவி விட்டு விலைக்கெல்லாம் கழுவி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பாலை காய்ச்சிக்கலாங்க. பால் வந்து காய்ச்சிக்கலாங்க. பாலை காய்ச்சிட்டு தான் வந்து சப்பாத்தி சுடணும். அம்மா வந்து சப்பாத்தி மாவு வந்து தேய்ச்சிருக்காங்க. பாலை காய்ச்சிட்டு சப்பாத்தி சுட்டுக்கலாங்க. பால் வந்து காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ வந்து பொங்க போகுது. அதை எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி சுட்டுக்கலாம். பால் பொங்கிடுச்சு, எடுத்து வச்சுட்டு சப்பாத்திக்கெல்லாம் வச்சுக்கலாங்க. அம்மா தேய்ச்சிட்டியாம்மா? அம்மா தேய்ச்சிட்டு இருக்காங்க, போய் எடுத்துட்டு வரலாம். சப்பாத்தி போட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வச்ச குழம்பு. அதை வந்து சூடு பண்ணிக்கலாங்க. சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுங்க. குழம்பு ஊற்றிக்கலாங்க. சப்பாத்தி உருளைக்கிழங்கு குழம்பு எல்லாம் வாங்க சாப்பிடுங்க. சரி, டைம் ஆயிடுச்சுங்க. நாங்களும் சாப்பிட்டு தூங்க போகிறோங்க. காலையில் ஸ்கூல் வேறு இருக்குது, நேரத்துலேயே எந்திரிக்கணும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா பாருங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாங்க. பாய்ங்க.